ஒரு துடிப்பான புல்வெளியில் தேனீக்கள் நிறைந்த ஒரு கூட்டில் இருந்தது. ஹார்மனி ஹைவ் என்று அழைக்கப்படும் இந்த ஹைவ் முழு புல்வெளியிலும் இனிமையான மற்றும் மிகவும் மனம் கொண்ட தேனை உற்பத்தி செய்வதில் புகழ் பெற்றது. அந்த கூட்டத்தில் பெல்லா மற்றும் சிப்பி என்ற 2 நண்பர்கள் இருந்தனர். பெல்லா எப்போதும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் சிறந்ததை காணும் நேர்மறையான கண்ணோட்டத்திற்கு பெயர் பெற்றவர். சிப்பி அதற்கு பதிலாக எதிர்மறையாகவே யோசித்து தவறாக நடக்கக்கூடும் விஷயங்களை பற்றி சிந்தித்து கவலைப்படுவார். ஒரு அழகான காலை பெல்லா மற்றும் சிப்பி மலர்களிலிருந்து தேன் சேகரிக்கும் போது அவர்கள் கூட்டில் தேன் இருப்புகள் குறைந்திருந்ததை கவனித்தனர். கவலையுடன் சிப்பி சொல்லினார், அடடா பெல்லா, நம்முடைய தேன் இருப்புகளை பாருங்கள், அவை கிட்டத்தட்ட காலியாகிவிட்டது. நாம் தேனின்றி போனால் என்ன செய்வோம்? பெல்லா லேசாக புன்னகைத்துவிட்டு, சிப்பி கவலைப்படாதே, நம்முடைய தேன் கூடு இன்னும் பாதி நிரம்பியுள்ளது. நமக்கு போதுமான நேரம் உள்ளது. மேலும் நாம் நேர்மறையாக ஒன்றாக சேர்ந்து வேலை செய்து நம்முடைய இருப்புகளை நிரப்பலாம். ஆனால் சிப்பி தனது கவலையை விட முடியவில்லை. நாளை மழை பெய்தால் என்ன செய்வது? போதிய பூக்கள் இல்லை என்றால் என்ன செய்வது? சரியான நேரத்தில் போதுமான தேன் தயாரிக்க முடியாவிட்டால் என்ன செய்வது என்று கவலையில் ஆழ்ந்தார். பெல்லா மெதுவாக என் தோளில் தனது சிறகை வைத்து சொன்னார், சிப்பி, என்ன ஆகும் என்பதில் கவனம் செலுத்துவது நமக்கு உதவாது. இப்போது நாம் என்ன செய்ய முடியும் என்பதில் கவனம் செலுத்துவோம். நமக்கு ஒரு அழகான நாள், ஏராளமான பூக்கள் மற்றும் கூட்டத்தில் உள்ள அனைவரும் வேலை செய்ய தயாராக உள்ளனர். அதை சரியாக பயன்படுத்துவோம். பெல்லாவின் நேர்மறையான கண்ணோட்டத்தால் ஈர்க்கப்பட்டு 2 நண்பர்களும் மலரிலிருந்து மலருக்கு பறந்து விடாமுயற்சியுடன் உழைத்து தங்கள் சக தேனீக்களை ஊக்குவித்தனர். பெல்லாவின் நம்பிக்கையான அணுகுமுறை தேனீ கூடு முழுவதும் பரவியது. விரைவில் அனைத்து தேனீக்களும் ஆற்றலுடன் உழைத்தனர். நாட்கள் கடந்து செல்ல தேனீக்கள் ஓய்வின்றி உழைத்ததால் தேன் இருப்புகள் நிரம்பத் தொடங்கியது. ஒரு மாலை சூரியன் மறைந்ததும் தேனீக்கள் கூட்டிற்கு திரும்பியதும் சிப்பி சுற்றி பார்த்தபோது பொன்னாக ஒளிரும் தேன்களால் நிரம்பிய இருப்புகளை பார்க்கையில் ஆச்சரியமாக இருந்தார். அவர் பெல்லாவின் பக்கம் திரும்பி கூறினார், நீங்கள் சொன்னது சரிதான் பெல்லா. நம்முடைய தேன் கூடு பாதி காலியாக இருந்ததில்லை, எப்போதும் பாதி நிரம்பி இருந்தது. அதை நம்முடைய கடின உழைப்பு மற்றும் நேர்மறை ஆற்றலால் நிரப்ப காத்திருந்தது. பெல்லா அன்புடன் சிரித்தாள். சிப்பி, இது நம் பார்வையில் தான் உள்ளது. ஒரு நேர்மறையான கண்ணோட்டம் தடைகளை விட வாய்ப்புகளை பார்க்க உதவுகிறது. அன்று முதல் சிப்பி பெல்லாவின் நேர்மறையான கண்ணோட்டத்தை ஏற்றுக்கொண்டார். மேலும் ஹார்மனி ஹைவ் மேலும் மேம்பட்டது. தேனீக்கள் தங்கள் வெற்றிக்கான திறவுகோல் கடின உழைப்பு மட்டுமல்ல, நல்ல கண்ணோட்டத்தின் சக்தியும் வெற்றியின் முக்கியமான ஆதாரமாக இருப்பதை கற்றுக்கொண்டனர். நம்மிடம் உள்ளதை மதிப்பீடு செய்து நேர்மறையான கண்ணோட்டத்தை தழுவுவதன் மூலம் சவால்களை வாய்ப்புகளாக மாற்றி நமது முயற்சிகளின் முழுமையான திறனை வெளிப்படுத்தலாம். இதன் மூலம் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை காணலாம்.